ஆண்டவா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ அந்த டிப்ஸ் தான் இது. எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரலாம் அப்படின்றது தான். என்ன அப்படின்னா இந்த ஒரு நிமிஷத்தை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ இந்த விஷயத்த வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காத்தடிச்சா மேகம் அப்படியே கலைஞ்சு போகலாம். அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை எல்லாமே கலைஞ்சு போயிடும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பார்க்கில் வந்து ஒருத்தவங்க உட்காந்து இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு. ஒரு பைக்கில் ஒருத்தவங்க வந்து குழந்தைய இடிச்சிடறாங்க. குழந்தை கீழே விழுந்தது. ஸோ எல்லாருமே வந்து பைக்கார திட்டிட்டு இருக்கும். இதே விஷயத்த வந்து 2வது மாடியிலேருந்து இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக இறங்கி ஓடி வராங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் ஒரு லாரி வந்து பிரேக் பிடிக்காம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. குழந்தை வண்டியில் இடிச்சிருமோன்னு நினச்சி நான் இறங்கி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விஷயம் என்னன்னு தெரியாது. அதுதான் நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து தான் வந்து நல்லதா கெட்டதான்றது தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இதை விட பெரிய கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த சின்ன கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சி